லெஃப்ட் போட்டுக்குங்க. இங்கேயே எக்ஸிலேட்டரை விட்டுருங்க. ஃபுல்லாக கிளச்சை பிடிங்க. மெயில்டாக பிரேக்கிட்ட கால் அப்படி மெயில்டாக யூஸ் பண்ணுங்கள். பட் இண்டிகேட் லெஃப்ட் போட்டால் வண்டி லெஃப்ட்டு தான் வரணும். சரிங்களா? ஃபுல்லாக கிளச்சு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பிரேக்கு, இன்னும் கொஞ்சம் பிரேக்கு, நியூட்ரல் பண்ணி செகண்ட் கியர். செகண்ட் கியர் போட்டால் தான் வண்டி போகும், இல்லாட்டி வண்டி ஆஃப் ஆகிடும். அவ்வளோதான். பட் நீங்கள் திருப்புறது மட்டும் கணக்கு பண்ணீங்களே, அந்த ஆட்டோக்காரர் ஏன் பார்க்கல? நீங்கள் போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி ஆகாதீங்க, நிதானத்துக்குள்ளே இருங்க. ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகாதீங்க. தேடிக்கிட்டு அக்கா இவங்கெல்லாம் வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. இவங்களை பூரா நம்ம சமாளித்தே ஆகணும். நம்ம இங்கேருந்தே அதை சமாளித்து போனால் தான் நம்ம அதை சமாளிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம அதை விட்டுட்டு இவங்களை ஒவ்வொருத்தங்களும் பார்க்கும்போது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பயத்தை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா அது என்ன ஒன்று ஹார்ன் அடிக்கணும், ஃபோன் பேசிகிட்டே யூட்டன் பண்ணிடுவாப்புல. திருப்பினோம்லே இல்லைங்களா? நோட் பண்ணிங்களா? கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் கவனமாக நிதானமாக ஸ்லோவாக ஓட்டிட்டோம்னா அது நமக்கு பழகிடும். பழகிட்டால் நம்ம அப்படியே பக்குவமாக ஓட்டிக்கிட்டே இருந்துக்கலாம், பிரச்சனை இல்லை. எக்ஸிலேட்டர் விட்டுருங்க. ஃபுல்லாக கிளச்சு, ஃபுல்லாக கிளச்சு. வண்டி இப்போ கால்வாசி எடுத்திங்கன்னா வண்டி போகும். நமக்கு எப்போ தேவையோ அப்போ பிடிக்கணும், எப்போ வண்டி போகணுமோ அப்போ எடுக்கணும். அந்த சின்ன அசம்ஷனை நீங்கள் தான் மெயினில் பதிவு பண்ணணும். ரைட், நம்ம இந்த இடத்துல நமக்கு கிளச்சு தேவையில்லை, ஃபுல்லாக பிடிச்சா வண்டி போயிடும். ஓகே, இப்போ வண்டி போக மாட்டேங்குது, கால்வாசி எடுத்தால் வண்டி போயிடுங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். உங்கள்கிட்ட 2 ஃபோன் இருக்கா தம்பி? ஃபுல்லாக கிளச்சு, இன்னும் கொஞ்சம் மெயில்டாக பிரேக்கு, மெயில்டாக நியூட்ரல் பண்ணி செகண்ட் கியர் போட்டுருக்கேன். அழகாக மெதுவாக திருப்புங்க. டைம் இல்லை, மெதுவாக போனாலும் தப்பு இல்லை, மெதுவாக திருப்பணும், ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை. சரிங்களா? லைட்டாக எக்ஸைட் சின்னூண்டு, அது மாதிரி ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக் திருப்பலாம். இப்போ காலை எடுத்துகிட்டு லைட்டாக எக்ஸைட்ரு, இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்ரு, தேர்ட் கியர். ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக். இல்லை அவங்க போனதுக்கு அப்புறம் தான் நம்ம போக முடியும். ஹார்ன் அடிச்சு இப்படி வச்சுக்கோங்கள, நியூட்ரல் பண்ணி செகண்ட் கியர். ஃபஸ்ட்டு பிரேக் விட்டுருங்க, ரெண்டாவது கிளச்சு திரும்ப விடுங்க. அப்படியே போயிடலாம். போகலாம். தேர்ட் கியர் போகலாம். கிளச்சு லைட்டாக பிரேக்.
வெயிட் பண்ணுங்கள், வெயிட் பண்ணுங்கள், வெயிட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னும் கொஞ்சம் பிரேக் விட்டுட்டு கிளச்சில் வந்து கால் மட்டும் லைட்டாக எடுங்க. பட் பிரேக்கிட்டே கால் வச்சுக்கோங்க, திருப்புங்க, ஸ்டடி பண்ணுங்கள். இப்போ கிளச்சை ஃபுல்லாக விட்டிங்கன்னா வண்டி போகும். இன்றைக்கி ரைட்டில் போட்டுருங்க. பாப்பா சாப்பாடு தராங்க, இப்போ வேண்டியிருக்கேன். லைட்டாக எக்ஸைட் மெதுவாக அப்படி ஃபுல்லாக கிளச்சு இதில் போகலாம். ஃபுல்லாக கிளச்சு இல்லை ஸ்டடி பண்ணுங்க. லைட்டாக எக்ஸைட் வண்டி ஃபுல்லாக கிளச்சு வெயிட் பண்ணுங்க. ஏறி இறங்க வெயிட் பண்ணுங்கள். அப்படியே கிளச்சை கால்வாசி போகலாம். இன்னும் கொஞ்சம் எக்ஸைட் இன்னும் கொஞ்சம் தேடி ஓவர்டேக் பண்ணிருக்கேன். 4th gear ஹார்ன் போகலாம். எக்ஸைட் யூஸ் பண்ணி போகலாம். தேர்ட் கியர் போட்டுருங்க. பிரேக் பிடிச்சி கம்மி பண்ணிங்களா, கீரிங் கம்மி பண்ணிருக்கோம். போனாங்க, அவரை விட்டுருங்க. அவர் நம்ம போனால் அந்த ஜட்ஜ்மெண்ட் டக்குன்னு எடுத்துடணும்க்கா. அவங்க குறுக்க வருவாங்களா வரமாட்டாங்களா, அவங்க நமக்கு வழி விட்றாங்களா விடலையாங்கிறத டக்குன்னு எடுத்துடணும். போகலாம். லெஃப்ட் போட்டுக்கிட்டேன். எக்ஸைட் விட்டுருங்க. ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக் வெயிட் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் பிரேக்கு நியூட்ரல் பண்ணி செகண்ட் கியர் பிரேக் விட்டுட்டு கிளச்சு கால்வாசி வண்டி ஃபுல்லாக கிளச்சு மறுபடியும் கால்வாசி மறுபடியும் ஃபுல்லாக கிளச்சு மறுபடியும் கால்வாசி லைட்டாக எக்ஸிலேட் தேர்ட் கியர் எக்ஸைட்டர் விட்டுணும். ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக்கு சுச்சுவேஷன் வெயிட் பண்ணணும். செகண்ட் இன்னும் கொஞ்சம் பிரேக்கு விட்டுட்டு கிளச்சை விட்டுட்டு லைட்டாக எக்ஸைட் இன்னும் கொஞ்சம் எக்ஸைட் தேர்ட் கியர்
எக்ஸிலேட்டர் இங்கேயே விட்டுறலாம். ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக், இன்னும் கொஞ்சம் பிரேக்கு, இன்னும் கொஞ்சம் பிரேக். இந்த காரை விட்டு நிறுத்தி வந்துக்கலாம். செகண்ட் கியர் போட்டுருக்கணும். நம்ம ரோடு இந்த கார் நிறுத்திக்கலாம். லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு. அப்படியே ஃபஸ்ட்டு கியர் போட்டு இப்படி மெதுவாக ஃபுல்லாக காலை இருக்காமல் கொஞ்சம் கூட காலை எடுத்து அப்படி மெதுவாக போகலாம். மெதுவாக நம்ம ரோடு வந்துக்கலாம். மெதுவாக நம்ம ரோடு வந்துச்சுன்னா ஸ்டடி பண்ணிவிட்டு செகண்ட் கியர் டக்குன்னு எக்ஸலேட்டர், செகண்ட் கியர். அக்கா கொஞ்சம் நாளைக்கு இப்படி தான் வரணும், வேறு வழி இல்லை. போகலாம். இன்னும் கொஞ்சம் எக்ஸலேட்டர், இன்னும் கொஞ்சம் தேர்ட் கியர். இப்படி அந்த ரோடுக்கு போயிடலாம். அக்கா தேர்ட் கியர் கூட ஏன் சண்டை கட்டிருப்போம். ஃபஸ்ட்டே மாற்றிட்டு போகலாம். ஹார்ன் அடிச்சிருக்கோம். வண்டியில் வேறு ஏசி ரெடி பண்ணணும். டிசைரில் அதான் பெயிண்டிங் வெளியே வேலை கேட்டு பெயிண்ட் அடிக்க போடணும். ஆர்டிஆர் பீஸ் கொண்டு போகணும். வெயிட் பண்ணுவோம். சுச்சுவேஷன் நமக்கு வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. நான் நியூட்ரல் தான் பண்ணியிருக்கேன். சரிங்களா? செகண்ட் கீர் இப்போ போடுங்க. நீங்கள் அங்கேயே 40 km ஸ்பீடில் செகண்ட் போடக்கூடாது. வண்டி நின்றுச்சு, ஃபஸ்ட் கீர் போடுங்க. கால்வாசி லைட்டாக எக்ஸிலேட்டர், டக்குன்னு செகண்ட் கீர், மறுபடியும் எக்ஸிலேட்டர், கொஞ்சம் டக்குன்னு எக்ஸிலேட்டர். சுச்சுவேஷன் வெயிட் பண்ணணும்க்கா. வெயிட் பண்ணி தான் அந்த கீரை ஹேண்டில் பண்ணணும். 40 km ஸ்பீடில் செகண்ட் கீர் போடக்கூடாது. தேர்ட் கீர் சுச்சுவேஷன் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்குள்ளே நம்ம அந்த கீரை மாற்றி நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அது வெடுக்கு நீங்கள் போடும்போது டைட்டாக தானே விழுந்துச்சு. தேர்ட் கீர், ஃபோர்த் போடுறோம். நிமிஷத்துக்கு ஒரு பைத்தியம் வரும்க்கா. இந்த நிமிஷத்துக்கு நம்ம கவனிச்சு தான் போகணும். நம்ம கால் பூரா பிரேக்கை பிடிச்சிடுவோம், கிளச்சை பிடிச்சிடும், ஒரு நம்பிக்கையிலேயே தான் இருக்கணும் எப்போவுமே. இன்னும் கொஞ்சம் பிரேக் பிடிச்சி அழுத்தாலும் மெயில் தான். வெயிட் பண்ணுங்கள். ஃபுல்லாக கிளச்சு, கால்வாசி, மறுபடியும் ஃபுல்லாக கிளச்சு, மறுபடியும் கால்வாசி. நான் சொன்னேன் அது ஃபுல்லாக கிளச்சு கால்வாசி. உங்களுக்கு மெஷர்மெண்ட் தெரியுதா எப்படின்னு? தேர்ட் கியர்
போட்டு காட்டி போகலாம். ஃபோர்த் கீர் போட்டுருக்கோம். அவ்வளோ ஸ்பீடாக வரணும், எதுக்கு இங்கேருந்து பிரேக் அப்படி மிதிக்கணும் ஏக்கா? நமக்கு அதுக்கு அவ்வளோ ஸ்பீடாக வராமல் இருந்திருக்கலாம்ல, வராமல் இருந்தால் 3வது கீழே அப்படியே அழகாக போயிருக்கலாம்ல. போகலாம். சரி, ரிப்பீட்டடாக எடுத்து ஓட்டிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் வரும். சரிங்களா? நீங்கள் காலையில் நேரத்தில் எடுத்து ஒரு ரவுண்டு வாய்ப்பு இருந்தால் ட்ரை பண்ணியிருக்கோம். இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வந்துட்டுருக்கேன். நான் எப்போ எக்ஸ்பிளைன் பண்ணாமல் நீங்கள் சோலோவாக ஓட்டுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் நல்லாயிருக்கும். பார்த்துக்கலாம், ஒரு 2 3 நாள் போட்டு பார்த்துக்கோங்க. சரிங்களா? பட் அதுக்குள்ளே உங்களுக்குள்ளே இருக்கிற பயத்தையெல்லாம் கொஞ்சம் டிலேட் பண்ணுங்கள். சேர்த்து விட்டுருக்கு. அவ்வளோ ஃபஸ்ட் கீர் போட்டு டக்குன்னு ஃபஸ்ட் கீர் போட்டு கால்வாசி டக்குன்னு கால்வாசி இன்னும் கொஞ்சம் எக்ஸிலேட்டர் டக்குன்னு எக்ஸிலேட்டர் செகண்ட் கீர். நம்ம அதுக்குள்ளே 2வது கீர் போட்டு மறுபடியும் 1வது கீர் போட்டு சண்டை கட்டுருக்கு. சுச்சுவேஷனுக்கு என்னென்னு வெயிட் பண்ணி பார்த்தா தான் ரிசல்ட் தெரியும். போகலாம், வெளியே விடலாம், பேரிகேட் போட்டு இல்லை சாமி, அந்த பொண்ணையை கூப்பிட்டு வரலைங்கன்றுச்சு. இன்றைக்கி வேலைக்கு வரலையா மணிச்சு? தெரில சாமி, இன்னும் கூப்பிடல. ஆமாம், இது 4 இருக்கு. தேடிக்கு போகிறோம்னாக்கா எதுக்கு எக்ஸைட் எந்த மீதி மிதிச்சு இப்படி போகிறீங்க? வண்டி போகலின்னு மிதிச்சிங்களா? இல்லை தெரியாமல் மிதிச்சிட்டிங்க. தெரியாமல் கொஞ்சோண்டு உப்பு போட்டாங்கன்ற மாதிரி இருக்குது. அது கூட கீழே ஊற்றிட்டு வேறு குழம்பு வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. லைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக கிளச் ஆகும். விட்டுருங்க. எவ்வளோ பிரேக் விட்டுட்டு கால்வாசி கிளச்சு, கால்வாசி போகலாம். இன்னும் கொஞ்சம் எக்ஸைட், இன்னும் கொஞ்சம் தேடிக்கு போகலாம். இங்கேருந்தே நம்ம நேர் ரோட்டில் போகிறதுக்கு ஏற்ற மாதிரி வந்துடணும். போகலாம், எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு பின்னால் பார்க்கணும்னு நான் உங்களுக்கு சொல்லலை. இங்கேருந்து நம்ம நேர் ரோட்டில் போகிறதுக்கு என்ன வழியோ அதை பார்த்து வச்சு போய்க்கணும். பின்னால் பார்த்து நம்ம வச்சா முன்னால் போகிறவங்களை விட்டுறக்கூடாது. ஹார்ன் அடிச்சிடணும். இன்னைக்கு தான் இருக்காது. மாமனார் வண்டி நின்றுச்சு சேவைப்பா. உனக்கு முன்னாடி எக்ஸைட் யூஸ் பண்ணி முடியணும். எக்ஸைட் யூஸ் பண்ணுங்க. காற்று வீசி பின்னால் பார்க்காதீங்க. நீங்கள் பின்னால் பார்த்து அவங்களுக்கு வழி விட்டிங்கன்னா வரவங்களுக்கு பூரா விட்டுக்கிட்டே தான் இருக்கணும். சரிங்களா? நீங்கள் இந்த கேப்பில் வரங்காட்டி தான் அவங்க அந்த கேப் ஃபில்லப் பண்ணுறாங்க. இப்போ எக்ஸைட் லைட்டாக யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ அந்த டூலுக்கார் நின்றார் தெரியுதுங்களா? நீங்கள் இங்கே வந்தால் தான் அவங்க நிற்பாங்க. நீங்கள் இதிலேயே போனீங்கன்னா அவங்க உங்களை அடுத்தடுத்தால் வந்து உங்களை மிதிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்ம அந்த மிதி வாங்கிட்டே தான் இருக்கணும். ஒரு ஆள் காலை பிடிச்சா தான் நம்ம அடுத்த ஆள் கால் மேலே வைக்கிறதுக்கு யோசிப்பாங்க. தேடிக்கு போடுவோம். ஸ்ட்ரைட்டாக போகணும். இங்கேயே இண்டிகேட்டர் போட்டாச்சு. எக்ஸைட்டர் இங்கேயே விட்டுருங்க. லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு.
ரைட்டில் போகிறவங்க ரைட்டில் போகிறாங்க. நம்ம இங்கேருந்து அப்படியே இந்த கார் போகிற வழியில் மெயில்டாக போய்க்கலாம். நியூட்ரல் பண்ணி நேரம் செகண்ட் கியர் போட்டுருக்கணும். மெயில்டாக போகலாம். அவங்களாம் ரைட்டில் போகிறவங்க போய்க்குவாங்க. நம்ம நேராக போய்க்கலாம். சரிங்களா? நம்மளும் ரைட்டில் போகிறதா இருந்தால் ரைட்டில் தான் வந்திருக்கணும். சரிங்களா? போகலாம். எக்ஸைட் யூஸ் பண்ணி அப்படியே அந்த கல்லை பிடிக்கிறதுக்கு என்ன வேலையோ அதை டக்குன்னு செஞ்சுருக்கணும். தேர்ட் கியர். இது போட்டது எவ்வளோ முக்கியமோ ஆஃப் பண்ணுறதும் அதே மாதிரி முக்கியம் தான். சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் தான் யூஸ் பண்ணணும் இனிமேல். ஓரளவுக்கு கான்ஃபிடென்ட் வருதாக்கா? சும்மா மனசில் இருக்கிறத சொல்லுங்கள். இல்லைங்க கொஞ்சம் பயமாக இருக்குது. பயம் இருக்கு. பயம் நிறைய. அது இந்த சரௌண்டிங் சுத்தமாகவே ரொம்பவே பயமாக இருக்குது. இப்போ நான் இந்த சரௌண்டிங்கில் தான் உங்களுக்கு கூப்பிட்டு போயிட்டு இருக்கிறேன். நான் வேற உங்களை கூப்பிட்டு போகலையே. இன்னொரு 4-5 நாள் கழிச்சு அந்த பயமாக இருக்கிற வார்த்தை யூஸ் பண்ணாதீங்க. என்னால் முடியும், நான் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற நம்பிக்கையை கொண்டு வாங்க. நெட்டையே குட்டையே ஒரு கை பார்த்தலாம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. இண்டிகேட் ரைட்டில் போட்டுக்குங்க. எக்ஸைட்டை விட்டுருங்க. ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக்கு வெயிட் பண்ணுங்கள். கல்லை தாண்டவரையும் போகலாம். அதுக்குள்ளே பிரேக் பிடிச்சி மிதிக்கக்கூடாது. போகலாம். இப்போ நிறுத்திக்கணும். அப்படியே ஃபஸ்ட்டு கீர் போடுங்க. திருப்பிக்கணும். நம்ம போகிற மாதிரி திருப்பிக்கணும். கால்வாசி கால் ரெடியாக வச்சுக்கணும். இது கொஞ்சோண்டு முன்னாடி கொஞ்சம் முன்னால் மட்டும் கொஞ்சம் அதை நிறுத்திக்கணும். இந்த கார் போகிற வரையும் வெயிட் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் ரைட்டில் திருப்பிக்கங்க. அவ்வளோ கால் வசி எடுத்திங்கன்னா போகலாம். அது போக முடியும் ஃபுல்லாக. பிரேக் போகலாம். அந்த கார் பார்க்காதீங்க. இப்படி பார்க்கக்கூடாது. நம்ம ரோடு அவ்வளோதான். அந்த சுச்சுவேஷனுக்காக நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கணும். கேப் கிடைக்கும்போது நம்மளால் நேக்காக வர முடியும், வந்துடணும். பட் அதுக்காக அவங்கள பார்த்து பயந்துக்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்கக்கூடாது. நம்ம குறுக்க வந்துட்டால் யாரோ ஒருத்தர் நின்றுவாங்க. அந்த ஒருத்தர் நின்று அவங்கள பார்த்து அடுத்தடுத்த நின்றுவாங்க. பட் நம்ம என்ன எத்தனை கிட் போட்டுக்கணும். இங்கேருந்து இந்த வண்டியை விட்டு வெளியே வரணும். நீங்கள் அந்த காரை பார்க்குறீங்க, நான் அந்த வண்டியை பார்க்குறேன். புரியுதுங்களா? காரணம் வச்சுக்கணும். நம்ம ரோடு காரணம் வச்சுக்கலாம். நம்ம ரோடு ஆஃப் கிளச் தான். மறுபடியும் ஃபுல்லாக கிளச்சு ஆரம்பம். மறுபடியும் ஆஃப் கிளச் மறுபடியும் ஃபுல்லாக கிளச்சு ஒரு செகண்ட் ரிலாக்ஸ். ஒரு விட்டு வெளியே போவோம். மறுபடியும் ஆஃப் கிளச் லைட்டாக கால்வாசி எப்படி லெஃப்ட் வாங்கிட்டு ஃபுல்லாக கிளச்சு பிடிங்க. ரெண்டும் எடுத்துக்கோங்க. நியூட்ரல் பண்ணுங்க. ஹேண்ட் பிரேக் போடுங்க. வண்டி ஆஃப் பண்ணுங்க. இப்போ ஃபஸ்ட்டு கீர் போடுங்க. இதெல்லாம் போட்டுட்டு தான் கிளச்சிலேருந்து காலை எடுக்கணும். நீங்கள் அதுக்குள்ளே காலை எடுத்து